வெல்கம் டு சித்திமா கிச்சன். நம்ம சித்திமா கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடை கிரேவி. அது எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், தயிர், தேவையான அளவு உப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி புதினா இலை, தேவையான அளவு எண்ணெய் மற்றும் காடை. நான் ஒரு 4 இல்லை 5 காடை எடுத்திருக்கேன். அது பீசஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவு நம்ம மல்லித்தூள் சேர்க்குறோம். மல்லித்தூள் ஏன்னா நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வரதுக்காக மல்லித்தூள் சேர்க்குறோம். இது கூட தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 கிராம்பும் 1 ஏலக்காயும் அதில் சேர்க்குறேன். இது கூட நான் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா போதும். கொஞ்சோன்னு மல்லி புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காடை மசாலாவை இதில் ஆட் பண்ணுவோம். இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பரட்டிக்கலாம். ஒரு 2-3 செகண்ட் நல்லா அது அப்படியே இருக்கட்டும். அதுலேயும் சும்மாவே பரட்டிப்போம். இப்போது இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவியே வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஓரளவு தண்ணி சேர்த்தா போதும். அந்த காடை குக்கார அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ மூடிடுவோம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்கிட்டு ஓரளவுக்கு குக்கும் ஆகிருக்கு. இப்போது இதை கிண்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடுவோம். இதை ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். எண்ணெயெல்லாம் நல்லா விட்டு நல்லா கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான காடை கிரேவி எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.